இப்படி இருக்க ஒரு இடத்த நொடி பொழுதுல இப்படி மாத்தினா எப்படி இருக்கு? சரி வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சர்ச்லேஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் தாங்க இருக்கோம். இந்த நாட்டுக்கோழி பண்ணை எப்போ ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. இது பெரிய அளவுலலாம் கிடையாது, ஒரு 10 கோழி 20 கோழியோட மட்டும்தான் வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப கமிச்சிட்டோம். இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாமே வந்து நம்ம சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக போட்டோம். அதாவது வலையாக இருக்கட்டும், இப்போ இந்த பந்தலாக இருக்கட்டும், பந்தல் அருமையாக தான் போட்டிருக்கோம். இது போட்டிருக்கக்கூடிய கால்கள் பாருங்கள், மரத்துலேயே போட்டதுனால இப்போ வந்து ஒரு கூட சாய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் வீடியோலேயே பார்த்தாலே தெரியும், அப்படியே இந்த பக்கமாக சாயிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம தூண் நட்டு இந்த பந்தலை வந்து மாற்ற போகிறோம். கீழே வந்து 2 அடக்கோழி இருக்குது. பந்தலை கீழே விழுகாமல் அழுங்காமல் மாற்ற போகிறோம். உள்ளே இருக்கிற பரிகளை வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு, கீழே இருக்கக்கூடிய கோழிகளோட கழிவுகளை எல்லாமே கூட்டி எடுத்துகிட்டு, அங்கே தெரிகிற பந்தலை பிரித்து எடுத்துகிட்டு, கீழே இருக்கக்கூடிய அந்த பறன் மாதிரி அமைப்பையுமே நம்ம பிரித்து எடுத்துட்டேன். இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம இந்த பந்தக்காலை வந்து முழுசாக மாற்ற முடியும். இப்போ வாங்கிட்டு வந்திருக்க பந்தக்கால் வந்து ஒரு 8 அடி பந்தக்கால். 2 அடி மண்ணுக்குள்ளே போனாலும் கூட மேலே ஒரு 6 அடி நிற்கும். நம்ம 1.5 அடி போட்டுட்டு மிச்சம் ஒரு இருக்கக்கூடிய அடிகளை வந்து நம்ம மேலே வச்சுக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். பந்தல் என்ன பண்ணாலும் கீழே வரப்போகுது. ஸோ அப்படி கீழே வரும்போது சைடில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்புறம் சைடில் கட்டிக்கிற வலைகளையுமே நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா அப்படின்னா, கோழிக்கு தான் இது ஒரு 30-30 செட் போட்டு வளர்த்திட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலுமே இதில் ஆட்டுக்குட்டி விடலாங்கிற ஒரு சின்ன பிளான் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய இளங்குட்டிகளாக வந்து இந்த ப்ளூ கலர் வலையை வந்து அதோட பல்லு கூச்சத்துக்காக கடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே ஃபென்சிலிங் கம்பி வேலி வந்து 5 அடி உயரத்தில் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அதை வந்து நம்ம அடுத்த விளாக்கில் காமிப்போம். ஏன்னா ஒரே இதில் எல்லாமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நாளில் தான் நம்ம இதை பண்ண முடியும். அதை உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரி வாங்க, நாங்கள் தூண்கள் எல்லாமே காமிச்சிட்டு நமக்கு என்ன தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டு அடுத்து நம்ம வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மக்கள்ஸ், அடுத்து குழி எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? 6 பந்தக்காலுக்கு நம்ம மொத்தமாக 6 குழி தோண்டணும். ஒவ்வொரு குழியும் 1.5 அடி ஆழங்கிறதுனால ஒரு குச்சியை நம்ம அளந்து வச்சுட்டோம். இதுதான் அந்த அளவு. இவ்வளோ தான் நம்ம மண்ணுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். இது சின்ன பந்தல்ங்கிறனால 1.5 அடி போதும். இதுவே நீ பெரிய பந்தல் இல்லை கம்பி வேலி அந்த மாதிரி போடுறோம்னா அதுக்குலாம் 2 அடி ஆழம் முக்கியமாக தேவை. இந்த பந்தக்காலுக்கு வந்து 1.5 அடி பறிச்சாலே போதும். சும்மா லைட் வெயிட் தானே, அதனால் லேசாக பறிச்சாலே போதும். சரி வாங்க, 6 பந்தக்காலையும் நம்ம பறிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பந்தக்காலை கொண்டு வந்து பந்தக்காலை நட்டு அப்படியே பந்தலை மாற்றிடலாம். இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. சுத்தம் பண்ணி முடிச்சுட்டா நான் அடுத்த குழி வரைக்கும் வர்றேன். மக்கள்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக 1.5 அடி உள்ள ஒரு குச்சியோட அளவுக்கு குழியை பறிச்சாச்சு. சதுரமாக பறிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பந்தக்கால் எடுத்துகிற மாதிரி பந்தக்கால் பக்கத்துலேயே பறிச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பந்தக்கால் பக்கத்துலேயும் நம்ம பறிச்சிருவோம். ஒரு பந்தக்கால் தான் பறிச்சிருக்கு, அடுத்த பந்தக்கால்லாம் அப்படியே பறிச்சிடலாம் வாங்க. நம்ம 5 பந்தக்கால் குழி எடுத்தாச்சு. இது ஒன்று தான் லாஸ்ட் இருக்குது. சரி வாங்க,
இந்த இடத்துல நம்ம இந்த பந்தக்கால் குழி எடுத்து இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபைனலாக நம்ம 6 பந்தக்கால் குழியிலையுமே எடுத்தாச்சுங்க. 6 குழியில் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது பந்தக்காலை கொண்டு வந்து நிறுத்தி ஒவ்வொரு குச்சிகளையுமே இறக்கி கட்டினோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒருத்தரே செய்ய முடியாது. இதுக்கு வந்து அப்பாவோட ஒரு உதவி வேணும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பணிகளை தொடரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நீளமான குச்சிகள் வேணும். இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் இந்த பரணம் அமைக்கிறதுக்கு குச்சிகள் வேணும். ஸோ இப்போ அதை போய் நம்ம வந்து பக்கத்து தோட்டத்துலேருந்து வெட்டிட்டு வந்துடலாம். சரி வாங்க நம்ம அதுக்கு போய் பார்க்கலாம். இந்த தேக்க மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குச்சிகள் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இந்த தேக்க மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குச்சிகளை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற மூங்கில் குச்சிகளையும் ஒரு சில குச்சிகள் யூஸ் ஆகும். அதனையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். மக்கள்ஸ் நம்ம பக்கத்து காட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து நம்ம பரன் போடுறதுக்கு 2 குச்சியும், அடுத்ததாக வந்து பந்தக்காலுக்கு இது முட்டு கொடுக்குறதுக்கு வேணும்னா ஒரு முட்டுக்காலோட ஒரு பொன்னூஞ்சி குச்சி எடுத்தாச்சு. இது பொன்னூஞ்சி குச்சி. இது வந்து நம்ம எதுக்குமே ஆகாது. ஒரு 2 மாதத்தில் உளுத்து போயிடும். இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஆகும். ஏன்னா இது பச்சை குச்சி இப்போ தான் வாடி இருக்குது. ஓரளவுக்கு பச்சை குச்சி தான். அதனால் இதில் 3 குச்சி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. அடுத்ததாக பரணம் அமைக்கிறதுக்காக கொஞ்சம் நொச்சி குச்சிகளை வெட்டி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம நொச்சி மரம். ஒரே ஒரு மரம் வச்சுருந்தோம். அதனால் இப்போ நம்மளுக்கு ஒரு 5-6 குச்சிகள் கிடச்சிது. இதுக்கு முன்னாடியே ஒரு 10-20 குச்சிகள் நம்ம வெட்டிக்கிட்டு போயிட்டோம். இப்போ ஒரு 5 குச்சிகள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அடுத்ததாக காற்று காலம் அப்படிங்கிறனால காற்றை தடுக்கிறதுக்காக ஒரு 10 பனை வாழை வெட்டிக்கிட்டு போகலான்னு வந்துட்டேங்க. இதுலேருந்து ஒரு 10 வாழையை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா காற்றை தடுக்கிறதுக்கு தானுங்க. வேறு தலையை வச்சிட்டோம்னா காற்றை ஃபுல்லாக தடுத்துரும். மக்கள்ஸ் பந்தக்கால் எல்லாமே நட்டாச்சுங்க. இது 8 அடி பந்தக்கால், இது 6 அடி பந்தக்கால், 4 இதில் 2ங்க எல்லாமே நட்டாச்சு. முகுடு வந்து கிட்டத்தட்ட 1 அடி கீழே இறங்குச்சுங்க. அப்படி அது கீழே இறங்கும்போது இந்த சைடில் இதுவும் அதுவும் வந்து சைடில் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ நம்ம பறிச்சிருந்த பந்தக்கால் வந்து குழி வந்து மறுபடியும் ஒரு அரை அடி வெளியே போச்சு. அந்த லாஸ்ட்டில் மட்டும் ரொம்ப இழுத்துட்டு போச்சுங்க. அந்த லாஸ்ட்டில் இழுத்துட்டு போச்சு. அதுக்கு நம்ம புதுக்குழி போட்டிருப்போம். அதையுமே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க. அடுத்த இன்னும் 2 வேலை தாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து ஓலை இருக்குதுங்க. இருங்க காமிக்கிறேன். அந்த லாஸ்ட்டில் ஓலை இருக்குதுங்க. அங்கே வந்து பரன் மாதிரி அமைச்சு விட்டோம்னா கோழிகளுக்கு இப்போதைக்கு இது போதுங்க. நாளைக்கு இதை வந்து அப்படியே நாளைக்குன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு இந்த குச்சிகள் எல்லாமே போகும்போது மூங்கில் வாங்கி விட்டு தடுக்க நம்மளே பின்னி தகரத்தை போட்டுவிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. பாருங்கள் 6 பந்தக்கால், இது 2ங்க, இது 2 4, அங்கே 2 6, மொத்தம் 6 ஆச்சு. பனையோலையில் மேய்ஞ்சு பரன் போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. எப்படிங்க, அருமையாக இருக்குதுங்களா என்னோடய வேலை?
மக்கள்ஸ் ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. மணியும் 6க்கு மேலே ஆச்சு. அங்கே பாருங்கள் எப்படி ஒதுக்கு பாருங்கள், காற்றுக்கு பறணும். கோழி ஒரு 5-6 கோழி இருக்குதுங்க, எல்லாம் அணைஞ்சுக்கு. அப்படியே மாற்றியாச்சுங்க. தூண்லாம் பாருங்கள், எல்லாம் மாற்றியாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் சர்ச்லே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூலிமா உங்களுக்கும் ஒரு சில புதிய தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோங்க.